ஹாய் நண்பா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை தினமும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த கொஷின் பேப்பரில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 50 கேள்வியை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் வீடியோவுக்கு அப்படியே லைக் போட்டு விட்ருங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? 51வது கேள்வி, பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை கட் பண்ணிட்டாங்க. அது என்னங்கிறத நம்ம சொல்லணும். தண்ணீர் எது ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இங்கே என்ன சொல் வரும்? அதான் கேட்டிருக்காங்க. விடை வெந்நீர். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். 52வது கேள்வி, கார்த்திகை மாதம் கண்ட மாதிரி. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி தான். மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை கட் பண்ணிட்டாங்க. அது என்னங்கிறத நம்ம சொல்லணும். விடை பிறையை கண்ட மாதிரி. கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தலும் பீலை தரும். இது பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் போல் இருக்குது. இதில் இருக்கிற இணை மோனையை கண்டறிக. இதுக்குள்ளே இருக்கிற இணை மோனையை கண்டுபிடிக்கணும். அதாவது எது மோனை சொற்கள்? மோனை சொல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமில்ல. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இங்கே கேட்குறது மோனையை கேட்குறாங்க. அப்போ எது மோனை? விடை கடிந்தொரார். இந்த இரண்டும் தான் மோனை. எங்கே வந்திருக்கு? ஏ. இதுதான் ஆன்சர். அடுத்து 54வது கேள்வி, எதுகையினை கண்டறிக. கீழே இருக்கிற தொடரில் எது எதுகைன்னு கண்டுபிடிக்கணும். சிறுங்கி பேரம் என திரைகங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். இது ஒரு பாட்டு வரி. இதில் இருக்கிற எதுகையை கண்டுபிடிக்கணும். நம்ம முன்ன கண்டுபிடிச்சது மோனை, முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வர்றது. இங்கே எங்கே இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு? இங்கே பாருங்கள், சிறுங்கி மருங்கு. அப்போ இங்கேயும் ஏதான் ஆன்சர். 55வது கேள்வி, உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது? உலகளாவிய தமிழர்கள் அவங்களுடைய வருவாயை மட்டும் பார்க்காம தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வராங்க. இது எதை காட்டுகிறது அப்படின்னா அவங்களுடைய மொழிப்பற்று, தமிழ் மொழி மேலே வச்சிருக்கிற மொழிப்பற்றை காட்டுகிறது. 56வது கேள்வி, உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இந்த மூன்றின் எது காரணமாகும்? உடம்பு சரியாக இயங்கணும் அப்படின்னா இந்த மூணுமே சரியாக இருக்கணுங்க. வாதம், பித்தம், சீதம் மூன்றும் சமநிலையில் இருக்கணும். 57வது கேள்வி, கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கால்நடைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேலி கட்டி வாழ்ந்திருப்பாங்க. அது பிற்காலத்தில் ஊர் பேராக மாறிடுச்சு. அது எந்த ஊருன்னு கேட்குறாங்க. விடை பட்டி. இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா உசிலம்பட்டி, ஆட்டையாம்பட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இப்படி தான் உருவாகிருக்கு. 58வது கேள்வி, எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதுதான் சமத்துவம். இப்படி சொன்னவர் யார்? விடை அண்ணல் அம்பேத்கர். 59வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த புலினா என்ன, இந்த புலினா என்ன? இதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை இந்த புலினா விலங்கு, காட்டில் வாழ்கிற புலி. இந்த புலி என்பது புளியம்பழம். அப்போ ஏதான் ஆன்சர். 60வது கேள்வி, சரியான தமிழ் சொல் தெரிவு செய்க. ஃபோல்க் ஆர்ட்ஸ், இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான தமிழ் சொல் நாட்டுப்புற கலைகள். 61வது கேள்வி, ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்?
ரேவதி அப்படிங்கிற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? விடை நா. பிச்சமூர்த்தி. 62வது கேள்வி, அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது. அணிகளின் இலக்கணம் அதை பற்றி சொல்லக்கூடிய நூல்களில் முதன்மையானதாக கருதப்படும் நூல் எது? விடை தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். 63வது கேள்வி, சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இந்த பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது? இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குது? அதை கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குது? புறநானூரில் இருக்குது. 64வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்கள், 4 ஊர் பெயர் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மலையூர், அதாவது மலையில் அமைந்த ஊர் மலையூர், காட்டில் அமைந்த ஊர் காட்டூர், மருதம் நிலத்தில் அமைந்த ஊர் மருதூர், மணிப்பூர் என்பது தவறு. சரிங்களா? அப்போ ஊர் பெயரில் அமைஞ்சதில் மணிப்பூர் என்பது தான் பொருந்தாத சொல். 65வது கேள்வி, வயர்ல்விண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்குறாங்க. விடை சுழற்காற்று. சுழற்காற்று. 66வது கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. அல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தவறுனா மலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இங்கே சிங்கிளில் வந்திருக்கு, முடிவும் சிங்கிள் தான் வரணும். அல்லை என்பது பன்மை. ஸோ அல்லை என்பது வரக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன வரும்? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, இப்படி தான் வரும். அதாவது சிங்கிளில் ஆரம்பித்தா சிங்கிளில் தான் முடியணும், அதே மாதிரி பன்மையில் ஆரம்பித்தா பன்மையில் தான் முடியணும். அப்போ மலர்னு சிங்கிளில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அன்று என்பது தான் வரும். 67வது கேள்வி, மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது. எருதுடைய சத்தம் என்னன்னு கேட்குறாங்க. எருது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எருது கத்துதுன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது, தவறு. எருது எக்காலமிடும். எருது எக்காலமிடும், இப்படி தான் சொல்லணும். 68வது கேள்வி, கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார்? கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று, இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை திருமூலர். 69வது கேள்வி, கல் மனதையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எது? கல் மனதையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு ஒரு நூலை புகழ்கிறாங்க. அது எந்த நூல்னு கேட்குறாங்க. விடை ரச்சனிய யாத்திரிகம். ரச்சனிய யாத்திரிகம். 70வது கேள்வி, களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது எந்த டைப்பான பாடல்? களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். வேலை செய்கிறவங்க பாடுறது தொழில் பாடல். 71வது கேள்வி, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார்? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர். திருமூலரை பற்றி 2 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். 72வது கேள்வி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார்? இந்த பாடலை பாடிய சித்தர் யாருன்னு கேட்குறாங்க. விடை கடுவெளி சித்தர். 73வது கேள்வி, சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? விடை திருமூலர். அப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின் பேப்பரில் மட்டும் திருமூலரை பற்றி 3 கேள்வி வந்திருக்கு. 74வது கேள்வி, எழுதாத பாடல்கள் என்ன என்று அழைக்கப்படுகிறது? எழுதாத பாடல்களை என்னன்னு சொல்லுவாங்க? அதாவது ஏட்டில் எழுதாத பாடல்கள். விடை நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல். 75வது கேள்வி, பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். இங்கே பார்த்திங்கன்னா அளபடைகளை கொடுத்துருக்காங்க. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இது நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல படா பறை, ஆ படா, இப்படி வந்தால் இது செய்யுளிசை அளபடை. கெடுப்பதுவும் இந்த மாதிரி துவும் துவும் அப்படின்னு வந்தால் அது இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ணசை ஈ அப்படிங்கிற முடிவு பெற்றிருக்கும். ஈன்னு இறுதியில் வந்தால் அது சொல்லிசை அளபடை.
இங்கே பாருங்கள் ஒற்றெழுத்து எங்கிறைவன், இப்படி ஒற்றெழுத்து வந்தால் அது ஒற்றளபடை. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். 76வது கேள்வி, மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? மூடுபனி, இதுக்கான இலக்கண குறிப்பு வினைத்தொகை. இது முக்காலத்துக்கும் வரும். மூடிய பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி, இப்படி முக்காலத்துக்கும் வர்ற மாதிரி இருந்தால் அது வினைத்தொகை. 77வது கேள்வி, முகத்தை குறிப்பது எந்த பெயராகும்? முகம், முகத்தை குறிப்பது என்ன பெயருங்க? சினை பெயர். சினைனா உறுப்பு, முகமும் ஒரு உறுப்பு தான், அப்போ சினை பெயர். 78வது கேள்வி, தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? விடை ஜியு போப்புங்க. 79வது கேள்வி, சேர நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுள் ஒன்று. சேரநாடு, சேரநாடு எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவீங்க. விடை தந்தம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய யானை இருக்கும். ஸோ விடை தந்தம். 80வது கேள்வி, அடையாறில் அவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? அடையாறில் அவை இல்லம் யார் உருவாக்கியிருப்பாங்க? முத்துலட்சுமி அம்மையார் உருவாக்கியிருப்பாங்க. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1930ங்க. 1930. 81வது கேள்வி, அரியவற்றுள் எல்லாம் அரிதே. இங்கே இடைவெளி விட்டுருக்காங்க பாருங்கள். பேணி தமரா குழல், இது என்ன அப்படின்னா திருக்குறளுங்க. திருக்குறளில் இருக்கிற ஒரு சொல்லை மட்டும் கட் பண்ணி தூக்கி எடுத்துட்டாங்க. இதை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். திருக்குறள் பகுதியிலேருந்து இப்படியும் கேள்வி வரலாம், சரிங்களா? இப்படியும் கேள்வி கேட்பாங்க. இங்கே என்ன வரும்? இங்கே பெரியாரை என்பது வரும். அரியவற்றுள் எல்லாம் அரிதே, பெரியாரை பேணி தமரா கொள்ளல். ஸோ இதுதான் ஆன்சர். இது திருக்குறளில் எந்த பகுதியில் வரும்னா பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிற பகுதியில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில், அதாவது இந்த சேனல் கிடையாது, குமார் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற இன்னொரு சேனலில் நம்ம வந்து திருக்குறள் வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 5 அல்லது 6 அதிகாரங்களை வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 82வது கேள்வி, தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல், இது வந்து பழமொழி. இந்த பழமொழியின் பொருள் என்ன? தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. இந்த பழமொழியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை நேரமின்றி உழைப்பது. நேரமின்றி உழைப்பது. 83வது கேள்வி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு. கீழே பார்த்தீங்கன்னா 4 தொடர் கொடுத்துருக்காங்க. இந்த பழமொழி எடுத்து அந்த தொடரோட மேட்ச் பண்ணி எது சரியான தொடர்னு நம்ம சொல்லணும். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். இது கரெக்டாக தான் வந்திருக்கு. சரி, மற்றதையும் பார்ப்போம். நோயற்ற வாழ்வு வாழ்வோம், குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து, இப்படியெல்லாம் வராது, தவறு. குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம், இதுவும் தவறு. நோயற்ற வாழ்வே குறைந்த செல்வம், குறைந்த செல்வமா என்பதை உணர்ந்து நோயுற்ற வாழ்வு வாழ்வோம், இதுவும் தவறு. அப்போ விடை ஏ தான் ஆன்சர். 84வது கேள்வி, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? இப்படி சொன்னவர் பாரதிதாசன். பாரதிதாசன். 85வது கேள்வி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். விடை தஞ்சையில் இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம். 86வது கேள்வி, கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர். கம்பராமாயணத்தில் இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. ராமன்கிட்ட சொல்லியிருக்காங்க, யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. விடை கோசலை. கோசலை. 87வது கேள்வி, தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர். தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும், இப்படி ஆங்கில கட்டுரை எழுதியிருக்காங்க. தமிழில் கிடையாது, ஆங்கில கட்டுரை. விடை சி இலக்குவனார். சி இலக்குவனார். 88வது கேள்வி, வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளலார், இப்படி
ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? விடை பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர். 89வது கேள்வி. எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது? எந்த பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது? விடை போலச் செய்தல். போலச் செய்தல். 90வது கேள்வி. திணையளவு போதா சிறு புல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. இது பார்த்திங்கன்னா அறிவியல் அணுகுமுறை பாட்டுங்க. திணையளவு போதா சிறுப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால், இப்படி ஒருத்தர் பாட்டு எழுதியிருப்பார். அவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை கபிலர். கபிலர். 91வது கேள்வி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி. இந்த வரி எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடை புறப்பொருள் வெண்பாமாலை. புறப்பொருள் வெண்பாமாலை. 92வது கேள்வி. தற்பொழுது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் எவ்வாறு என காணப்படுகிறது? கல்வெட்டில் எப்படி இருக்குது? விடை மதிரை. மதிரை. மருதைன்னு போட்டக்கூடாது, சரிங்களா? மதிரை. 93வது கேள்வி. ஒலிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் என்றால் என்ன? இந்த ஊன் என்றால் என்ன? அதாவது 3 சுழி ஊன் 2 சுழி ஊன். இதுக்கான வேறுபாடு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 3 சுழி ஊன் அப்படின்னா அது உணவை குறிக்கும். 2 சுழி மூன் அப்படின்னா இறைச்சியை குறிக்கும். 94வது கேள்வி. உலை என்பதன் பொருள் என்ன? உலை என்பதன் பொருள் என்ன? உலைன்னு கேட்ட உடனே அடுப்புன்னு போட்டக்கூடாது, அது வேற உலை. விடை பிடரி மயிர். உலைனா பிடரி மயிர். 95வது கேள்வி. ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ்ச்சொல் என்ன? ஹாஸ்பிட்டல். இதுக்கான விடை மருத்துவமனை. 96வது கேள்வி. ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான விடை பகுத்தறிவு. பகுத்தறிவு. 97வது கேள்வி. தாலாற்றி தந்த பொருள் என வள்ளுவர் உரைப்பது எதை? தாலாற்றி தந்த பொருள் என வள்ளுவர் உரைப்பது எது? விடை தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தன் முயற்சியால் ஈட்டிய பொருளை தாலாற்றி தந்த பொருள்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. 98வது கேள்வி. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? விடை திருக்குறள். திருக்குறள் தான் இடம்பெற்றிருக்குங்களாம். 99வது கேள்வி. பிரான்ஸ் நாட்டுடைய தேசிய கூடத்தில் மாணிக்க வாசகர் எழுதிய பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர். பிரான்ஸ் நாட்டுடைய தேசிய நூற்கூடத்தில் இந்த நூல்லாம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னு கேட்குறாங்க. விடை தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள். 100வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டு விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்து நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 100வது கேள்வியை பார்க்கலாம். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எது? கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எது? விடை சென்னையில் இருக்கிற எழும்பூரில் இருக்குதுங்க. சென்னையில் இருக்கிற எழும்பூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா தாராளமாக அதையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.